தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே மேல் செங்கப்பாடி கிராமத்தில் அரசு அனுமதியின்றி வெடிமருந்துகளை பயன்படுத்தி நிலத்தை சமன்படுத்தும் முயற்சியில் கும்பல் ஒன்று ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மக்கள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. தருமபுரி மாவட்டம் அரூர் நகராட்சியில் உள்ளது மேல் செங்கப்பாடி கிராமம். இந்த கிராமத்தில் மொண்டுகுழி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பவருக்கு சொந்தமான மலைப்பகுதி உள்ளது. இந்த மலைப்பகுதியை சமன்படுத்தும் முயற்சியில் வெங்கடாச்சலம் ஈடுபட்டுள்ளார். இதற்காக அங்குள்ள பெரிய அளவிலான பாறைகளில் துளையிட்டு சட்டவிரோதமாகவும் அரசின் அனுமதியின்றும் அரசின் முறையான அனுமதியின்றியும் வெடிமருந்துகளை பயன்படுத்தி அவற்றை தகர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும், இவ்வாறு வெடி வைப்பதன் மூலம் ஏற்படும் சத்தத்தால் அருகிலுள்ள அங்கன்வாடி மற்றும் அரசு தொடக்க பள்ளியில் பயிலும் குழந்தைகள், கிராம மக்கள், அங்குள்ள கால்நடைகள் என அனைவரும் ஒருவித அச்சத்திற்கு உள்ளாவதாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் அப்பகுதி மக்கள். நம்பர் 63-2 வந்து மலை குன்றுகளாகுது, பாறாங்கல். இந்த பாறாங்கல்ல வந்து நான் வெங்கடாசலம் மொண்டுகுழி சேர்ந்த வெங்கடாசலம் என்பவர் நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாறைகள்லாம் வந்து வெடி வைத்து இப்போ 4-5 நாளாக வெடி வச்சு கிளப்பி அதில் மண் கல்லுங்கள்லாம் பரப்பி இந்த ஊர் பகுதி ஃபுல்லாக பரப்புது. அதனால அந்த கல்லுகள்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில் பாலர்பல்ல விழுந்துக்குது, தொடக்கப்பள்ளியிலும் பக்கம் வந்து விழுந்துக்குது. சுற்றுவட்டாரத்தில் மொண்டுகுழி முல்லைவான அந்த பகுதி ஃபுல்லாக ஒரே வெடி சவுண்டாகவே இருக்குது. இந்த மக்கள்லாம் பதறாங்க, வெடி வெடித்து பூமியை அதிர்வு பண்ணுது. இப்போ அந்த அளவுக்கு வந்து வெடி சத்தங்களும் வெடி மருந்துகளை பயன்படுத்துகிற மொண்டுகுழி சேர்ந்த வெங்கடாச்சலம் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும். இவ்வாறு மக்களை அச்சுறுத்தும் வகையில் வெங்கடாச்சலம் செயல்படுவது மட்டுமின்றி வெடி வைப்பதற்கு முன்பாக வெறும் 2 நிமிடத்திற்கு முன்புதான் மக்களுக்கு வெடி வைப்பது குறித்து எச்சரிக்கை தெரிவித்து வருவதாகவும், அப்போது வெளியில் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்லும் தாங்கள் ஓடி ஒளிவதற்கு கூட எங்கும் இடமில்லாமல் தவித்து வருவதாக கிராம மக்கள் குமுறுகின்றனர். திடீர்னு வந்து பக்கமே உழுதுங்க சார். ஒரு காயை எடுத்துட்டு இருக்கிறோம், அவங்க வெடினும் போது ஓட்டமா ஓடியார முடியல, காட்டு பகுதியே இருக்குது. நாங்கள் எப்படிங்க சார் ஓடி வந்து வீட்டுக்காரனி வைக்க முடியும்? இந்த பகுதி பக்கத்துலேயே இருக்குங்க சார் ஸ்கூலு. அப்போ பெரிய ஆளுங்களுக்கே நம்மளுக்கு நெஞ்செல்லாம் படப்படன்னு துடிக்குது, அதிர்ச்சி ஆகுது. அப்புறம் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? அதை விட பயங்கரமாக தானே பிள்ளைங்க பயந்துருப்பாங்க. இது குறித்து நிலத்தின் உரிமையாளர் வெங்கடாச்சலத்திடம் நமது செய்தியாளர் பேசிய போது, வெடி மருந்தெல்லாம் பயன்படுத்துறதுக்கு அனுமதி வாங்கியிருக்கீங்களா நீங்க? இல்லைங்க, வெடி மருந்துனா வெடி பிளாஸ் பண்ற வெடி இல்ல. ஓகே ஓகே. இந்த டவுனுக்குள்ள வந்து பாறையை பவுடர் போட்டு கிளிக்கிறாங்கல்ல, ஓகே ஓகே, அந்த தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. நான் வந்து நீங்க சொல்றது வந்து இது போட்டு வெடிச்சு இது பண்றது இல்ல. கிட்ட குடிய போட்டு மருந்து போட்டு விட்டோம்னா ஓகே, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஐய டைம் ஆனா அதெல்லாம் ஒட்டுக்க சூடுனா அப்படி கல்லு கிராக் ஆகும். ஓகே ஓகே. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல அன்னைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் வைரலா அங்கங்க பரவிட்டு வந்தது, சரிங்களா? இல்லைங்க, அது கரெக்டான தகவல் இல்ல அது. ஆமா, ஓகே ஓகே. என்ன ஆக்சுவலா என்ன தகவலுங்க அது? அது வண்டி மண் ஓடிட்டு இருக்குங்க. ஓகேங்க. அந்த புகை போகுது பாருங்க மேல. அந்த வீடியோவை நானும் பார்த்தேன். அது புகை வந்து கொட்டின உடனே மண்ணு போகுங்க மேல. ஆமாம்மா. மண்ணா நுரம்ப வடி கொட்டினா புகையா போக மாட்டேன், வண்டி கொண்டு கொட்டின உடனே. ஓகே ஓகே. அந்த புகை தாங்க அது. கல்லெல்லாம் சிதறது, பறக்குது, மேல விழுது. எங்கேயும் கல்லு விழுச்சு. டிப்பர்ல இருந்து கொட்டும் போது அவ்வளோ பெரிய மண்ணு வந்து பறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா வேடி வைக்கும் போது அந்த சவுண்ட் வருது, கரெக்டா அந்த புகையும் வருது அப்பயே, சரிங்களா? ஆமா, டிப்பர்ல இருந்து கொட்டும் போது அவ்வளோ பெரிய புகை எங்க வரப்போகுது சொல்லுங்க? இல்ல நீங்க சொல்றீங்க டிப்பர்ல இருந்து கொட்டும் போது அது வருங்க அப்படின்னு. மேலும் இந்த விவகாரம் குறித்து கிராம நிர்வாக அலுவலர், தாசில்தார், மாவட்ட ஆட்சியர் என பல்வேறு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். சமீபத்தில் கூட மலைப்பகுதியில் வெடி வைத்ததால் மலைப்பகுதியில் உள்ள பாறைகள் சிதறி ஆங்காங்கே விழுந்த சம்பவத்தின் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எனவே மக்களை அச்சுறுத்தும் வகையில் அரசிடம் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் சட்டவிரோதமாக வெடிமருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்தும் நபர்கள் மீது தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தருமபுரி மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீனிவாசனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.